இறை இயேசுவின் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பேதுரு இயேசுவிடம் கேட்ட கேள்வி நம்முடைய கேள்வி. எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை என்றால் போதுமா? இந்த கேள்வி இன்றைய இறை வார்த்தை நம்மை நேராக இதயத்துக்குள் அழைக்கின்றது. மனித மனம் மன்னிக்க எல்லை தேடுகிறது. இயேசு அந்த எல்லையை உடைக்கின்றார். மன்னிப்புக்கு கணக்கே கிடையாது, அன்புக்கு எல்லை கிடையாது என்பதனை விளக்குகின்றார். உவமையில் உள்ள பணியாளன் அளவில்லா கடன் பெற்றிருந்த போது அரசன் இரக்கம் கொண்டு கடனை தள்ளுபடி செய்கின்றார். இந்த இறைவார்த்தை நம் வாழ்வின் கண்ணாடி. நாம் செய்த பிழைகள் ஏராளம். நம்முடைய மனக்கசப்புகள், நம்முடைய குற்றங்கள் பல்லாயிரம். இவற்றையெல்லாம் நம்மேல் கொண்ட இரக்கத்தினால் நம்மை மன்னித்து இரக்கத்தின் சாட்சியாளரானார் இயேசு. இயேசுவிடமிருந்த இரக்கத்தை, அருளை, மன்னிப்பை பெற்ற நாம் மன்னிக்க மறுத்த பணியாளன் போல் பிறரிடம் பெற்ற நன்மைகளை மறந்து கடின இதயமாகி புரிதல் இல்லாமல் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்களை பெரிதாக்கி கடின இதயத்தோடு வாழ்கின்றோம். மன்னிப்பு இல்லாத ஜெபம் அர்த்தமற்றது. மன்னிப்பு இல்லாத ஆராதனை முழுமையற்றது. மன்னிப்பு என்பது கடமையல்ல, அது கிறிஸ்தவ வாழ்வின் அடையாளம், அன்பின் வெளிப்பாடு. ஒரு கிராமத்தில் 2 நபர்கள் இருந்தார்கள், அருள் மற்றும் செல்வன். ஒரு நாள் சிறிய விஷயத்தில் ஏற்பட்ட தகராறு பெரிய மனக்கசப்பாக மாறியது. ஒரு ஞாயிறு திருப்பலியில் குருவானவர், நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் எங்கள் குற்றங்களை மன்னித்தரலும் என்று ஜெபிக்கின்றோம். ஆனால் நாமோ மற்றவரை மன்னிக்க தயங்குகின்றோம் என்றார். இந்த இறைவார்த்தை அருளின் இதயத்தை தொட்டது. அவன் சிந்தித்தான். செல்வன் வந்து நம்மிடம் மன்னிப்பு கேட்கட்டும் என்று இருந்த அவனின் மனநிலை மாறத் தொடங்கியது. இறைவன் என்னை மன்னிக்கின்றார், நான் ஏன் மற்றவரை மன்னிக்க தயங்குகிறேன் என்று தன் நண்பன் செய்த நன்மைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து செல்வத்திடம் வீடு தேடி சென்று மன்னிப்பு கேட்டான். இருவரின் கண்களிலும் கண்ணீர். இந்த கண்ணீர் வேதனையின் கண்ணீர் அல்ல, தோல்வியின் கண்ணீர் அல்ல, வெற்றியின் ஆனந்தத்தின் கண்ணீர், விடுதலையின் மகிழ்ச்சியின் கண்ணீர். மன்னிப்பு நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. மன்னிக்கும் போது கிறிஸ்துவின் முகம் நம்முள் பிரதிபலிக்கின்றது. மன்னிப்பு தியாகம் எளிதல்ல, மனிதனை உடைக்க வேண்டிய தருணம். சிலுவை சாவில் இறுதியில் கூட மன்னிக்கிறார் இயேசு. அது வாழ்வு முறை என்பதனை நமக்கு கற்பிக்கின்றார். மன்னித்தால் இதயம் இலகுவாகிறது, உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது, நோய்கள் நீங்குகிறது. எனவே மன்னிப்பு பலவீனத்தின் அடையாளம் அல்ல, வலிமையின் இதயத்தின் சாட்சி என்பதனை உணர்வோம். மன்னிப்புடன் கூடிய அன்பு தெய்வீகமானது. இதயபூர்வ மன்னிப்பை இறைவனிடம் வரமாக இன்று கேட்போம். ஜெபம். உன்னத தெய்வமே, எம் பாவங்களை, குற்றங்களை மன்னித்து அளவில்லா இரக்கத்தை, அன்பை, ஆசிரை கொடுத்ததை நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போல் நாங்களும் மற்றவரை இதயபூர்வமாக மன்னித்து உமது சாட்சியாய் வாழ